ஹலோ மக்களே, இது உங்கள் அசார் ஆட்டோமேஷன் ஒர்க்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நயகராவில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஓரோ இன்டெலி இரிகேட்டுங்கிற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஆப் வச்சு நம்ம வந்து என்னென்ன பண்ணிக்கலாம்னா, எந்த மோட்ரு ரன் ஆகிட்டுருக்கு, கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது, தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குது, எந்த தொட்டியில் தண்ணி இல்லை, இப்போ இரிகேஷன் லைனில் தண்ணி பாஞ்சிட்ருக்கா, எந்த வால்வு ஓடிட்டுருக்கு, ப்ரெஷர் இன்கமிங்கில் எவ்வளோ இருக்குது, சாண்ட் ஃபில்டரில் எவ்வளோ இருக்குது, அவுட் கோயிங்கில் எவ்வளோ இருக்குது, எல்லாமே நம்ம இந்த ஆப் மூலியமாகவே பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா மொத்த தோட்டத்தோடு இருக்கிற எல்லா மோட்டரோட கண்ட்ரோலும் தெரியும், தண்ணி எந்த வால்வில் போயிட்டுருக்குங்கிறதும் தெரியும், ப்ரெஷர் இருக்கா இல்லையாங்கிறதும் இந்த ப்ரெஷர் சுவிட்ச் மூலிமா சென்சார் மூலிமா ப்ரெஷர் சென்சார் மூலிமா நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பண்ணாரியில் நாங்கள் போட்டு கொடுத்த சைட்டுங்க. 25 வால்வ் இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். சாண்ட் ஃபில்ட்ரு, ப்ரெஷர் சென்சாரு, லெவல் சென்சாரு எல்லாமே இந்த இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இதேமாரி வேறு ஒரு சைட் இருக்குது, ஜெலாண்டாவரத்தில் ஒரு 10 ஏக்கராக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த சைட்டோட இதையும் காட்டுறேங்க. இதில் ப்ரோக்ராம் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஷெட்யூல்டு ப்ரோக்ராம் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்டார்ட் மேனுவலி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு வால்வாக ரன் ஆகிட்டு ஒவ்வொரு ஜோனாக ரன் ஆகிட்டு ஒரே ஜோனுக்கு 2-3 வால்வு கூட வச்சுக்குவாங்க. ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா 2 வால்வு கூட அட் டைத்தில் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த எந்த வால்வு ஓப்பன் ஆகணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அவங்க பாய்ச்சிடுவாங்க. ஒரு தடவை ஸ்டார்ட் மேனுவல் கொடுத்துட்டா அதுவாக பாஞ்சிட்டு எல்லா வால்வும் பாஞ்சு முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும் மோட்ரு. நடுவில் ஏதாவது ஃபால்ட்டுனாலும் இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் இதில் லாகும் இருக்குது. இரிகேஷன் லாகு, பம்ப் லாகு, எது ஓடிட்டுருக்கு, எது ஓடிச்சு எல்லாமே நம்ம இதிலே பார்த்துக்கலாம். அப்புறம் பர்டிகுலராக இதில் வந்து ஒரு வால்வு மட்டும் ஓப்பன் பண்ணணுன்னாலும் ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும், வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸில் போயிட்டு பம்பு 2 பம்பு 3ன்னு இருக்குது. அது 2 ஃபேஸ் ரன் ஆகணுமாங்கிறதுக்கு இந்த செட்டிங்ஸு. 2 ஃபேஸ் ரன் ஆகணுன்னா இதை செலக்ட் பண்ணால் ரன் ஆகும். அங்கே 2 ஃபேஸ் ஸ்டார்டராக இருக்கணும். அதோட சென்சாரோட ஹைட்டு, லெவல் சென்சாரோட ஹைட்டு, எல்லா செட்டிங்ஸும் இதில் வச்சுருக்காங்க. லோ வோல்டேஜ் எவ்வளோ இருக்கணும், 280 லோ வோல்டேஜ் வச்சுருக்காங்க. ஹை வோல்டேஜ் வந்து 380 வச்சுருக்காங்க. 2 ஃபேஸ் லோ வோல்டேஜ் 380 2 ஃபேஸில். அதே ஹை வோல்டேஜ் 500, ஹை வோல்டேஜ் 2 ஃபேஸில் 560 வச்சுருக்கு. அதில் ரிவர்ஸ் ஃபேஸ் சென்சிங்கு, கரண்ட் சென்சிங்கு எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. இண்டிவிஜுவல் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கான ட்ரை ரன்னு, ஓவர்லோட் செட்டிங்ஸு, ஒவ்வொரு மோட்டருக்குமே பம்ப் 1, பம்ப் 2, பம்ப் 3 இங்கே மொத்தம் 3 மோட்டர் இருக்குது. 3க்குமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பம்ப் 2 வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் மோட்டரு. பம்ப் 1ம் பம்ப் 3யும் போர்லேருந்து தண்ணியை தொட்டிக்கு அனுப்புகிற மோட்ரு. அந்த தொட்டிங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து பம்ப் 2 வழியாக நம்மளுக்கு வந்து இரிகேஷன் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த சைட்டு இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதோட ஃபோட்டோஸ் இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேங்க. அடுத்த சைட்டு உங்களுக்கு ஆப்பில் காட்டுறேங்க.